ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மிதுன் டேவிட். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராணி கேம் தான் ஆட போகிறோம். அதுவும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான கிராணி கேமும் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆடிருந்தோம். அதான் தார் அண்ட் பிளாக் பேந்தர் மோடு. இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மோடு. இதில் நம்மளே பேய். உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம வந்து கிராணி அண்ட் கிராண்ட்பாவாக விளாட்லாம். அந்த மாதிரி மோடு தானே நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நம்ம வந்து இதில் வந்து ஒரு பிளேயர் மோடு தான். நம்மளும் எஸ்கேப் பண்ண வந்த ஆள் தான். அதான் எந்த ஆள் தெரியுமா? கமலா. எஸ் கைஸ், கமலாவை தான் நம்ம இந்த கேமில் விளாட. கமலாவா நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கமலாவை என்ன பண்ண போகிறோன்னா எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போயே வந்து எதுக்குள்ள எஸ்கேப் பண்ணோம், அங்கேயே யாராச்சும் வந்தானா சாவச்சிட்டு போக வேண்டியதானே நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் இல்லை. ஏன்னா கமலாவுக்கு அவள் வீட்டுக்கு தான் போகணும். கமலா வீட்டுக்கு போகிறதுக்கு அவள் ட்ரெயின் எஸ்கேப் தான் இன்றைக்கி பண்ண போகிறா. கிராணி அண்ட் கிராண்ட்பா கிட்ட சமாளிச்சு. ஸோ கிராணி அண்ட் கிராண்ட்பா பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வரும், ஆனால் கமலா பார்த்தா நம்மளுக்கு பயம்தான் வரும். ஏன் கிராணி கூட கமலா பார்த்தா பயம் வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளே ஒரு பேயாக விளையாடி கிராணி அண்ட் கிராண்ட்பாவை சமாளிப்போம். ஸோ கமலாவில் சமாளிச்சிட முடியும். ஓகே கைஸ், வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடு இது? எங்கடா ஏன் வீடு? இப்போ நம்ம லாக் எடுத்துட்டோம். ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவன் வீடுடா இது? கேவலமாக இருக்குது. துருப்பிட்டு போன மாதிரி இருக்குது. சின்னதாக இருக்குது. நம்ம வீடு தான் பெருசாக இருக்கும். ஆமாம், யார் இந்த மொட்டை மண்டையா? நம்மளே குரு குருன்னு பார்த்து பின்னாடி வரான். டேய், கச்சி விட்ருவான்டா. ஒரு வழியாக இவனை கச்சிட்டோம். இவன் கண்ணில் ஏதோ கன்று இருக்குது இவன் கையில். இதை எடுத்துட்டு யாராச்சும் வருவாங்க, அவங்கள சுட்டு தள்ளிடும். யார் இந்த கிளவி? இவ்வளோ சுட்டாச்சு. என்னது, அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. 2 நிமிஷம் கழிச்சு வந்துடுவாங்களா? என்ன கதையாடா இருக்கு இது? டேய், நான் ஒன்றும் கிராணி மாதிரிலாம் சும்மா காமெடி காட்டுற பேய் கிடையாது. நான் கமலா. ஆனால் இப்போ நம்ம வந்து எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் என் வீட்டுக்கு போகணும். இந்த துருபுச்ச வீட்டிலேயே இருக்க முடியாது. எங்க அந்த அண்டங்கக்கா நான் வரும்போது உன்னை பார்த்துக்கண்டே வச்சுட்டு. என்னது ட்ரெயின்கியா? அப்போ இந்த வீட்டில் ட்ரெயின் கூட இருக்கா? வச்சுக்கிறேன். இன்னைக்கு ட்ரெயின் வச்சு தான் எஸ்கேப் ஆகி என்னோட பழைய வீட்டுக்கே போகிறேன். இந்த வீடு எனக்கு பிடிக்கலையே. தேங்காய் வச்சிருக்கு. இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? இங்கே ஏதோ ஆடுது. உள்ளே ஏதோ சாவி இருக்கா? ட்ரெயின் எஸ்கேப்க்கு ஏதாச்சும் தேவைப்படுறது தான் இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். இந்த வீட்டில் ட்ரெயின் மாதிரி எல்லாமே இருக்கும் போல். சரி, ட்ரெயின் வச்சு எஸ்கேப் ஆகும். இது வச்சு தான் வெட்டணுமா? இங்கே நான் சாக்கடை தண்ணி. இது என்ன கோல்டு கலர் காயின் மாதிரி இருக்குது? காசு. இதுவும் ஏதாச்சும் தேவைப்படும் போல். என்னடா அது தூர்ப்பிச்ச காரு. இங்கே வச்சிரும். எல்லாமே ஒட்டுக்கா வச்சுட்டு எல்லாமே மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எஸ்கேப் ஆயிரும். ஸோ இந்த டோரை திறக்க வேணாம். ஃபஸ்ட்டு இந்த டோரை திறப்போம். நம்மக்கிட்ட தான் கீ இருக்கு. ஓகே, வாங்க நண்பர்களே போகலாம். இது என்னடா பிளாங்க்கு? சரி, தேவைப்படும், எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடு பற்றி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நானே ஒரு பேயிடா, தீய சக்தி. எனக்கு எப்படி தப்பிக்கணும்னு நானே கற்றுப்பேன்டா. ஸோ இந்த பிளாங்க் ஏற்றுட்டோம். இப்போ எங்கே போகிறதுன்னு தான் தெரில, எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஸோ டேக் தி பிரெத், ஸ்லோலி ரிலீஸ். இந்த படி வழியாக போகலான்னு பார்த்தா போக முடியாது. இங்கே தான் வைக்கணுமா? இங்கே ஏதோ வெட்டி கிடக்குதுல. அது பாதை இல்லைல்ல, அதனால தான் இப்போ கீழே இறங்கிட்டோம். இது ஆக்சிலேட்டரு. இது ட்ரெயினுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ வாங்க படியில் போகலாம். இங்கே போட்டுடலாம், சேஃப். எலக்ட்ரிக் சுவிட்ச் எடுத்துப்போம். அங்கே பார்த்தேன், எலக்ட்ரிக் சுவிட்ச் போடுறதுக்கு தான் அந்த இடம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே போட்டுருவோம். இந்த காயின் எடுத்துப்போம்.
இந்த காயின் எடுத்துகிட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரில. இது செலவு பண்ணுற காயின் கிடையாது. இது போட்டோன்னா நம்மளுக்கு ட்ரெயினுக்கு ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏய் கிளம்பி உன்னை சுற்றுப்பாரு. ஆக்சுவலாக நிறைய பேர் பிளேயர்லாம் விளையாடும்போது நிறைய பேர் இந்த கிராண்ட்பா பார்த்தெல்லாம் பயப்படுவாங்க. நானே ஒரு பேய், ஆனால் அது என்னை பார்த்து பயப்படுது. ஏன்னா நான் தான் டிஃபிகல்ட்டான பேய். கிராண்ட்பாலாம் ஈஸியான பேய், நான் வந்து கஷ்டமான பேய். கிராணிலாம் ஒரு தடவை விளையாடினா கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த கமலா கிட்ட 1000 தடவை விளையாடினா கூட நீங்கள் ஜெயிக்கவே முடியாது கண்ணா, ஜெயிக்கவே முடியாது. ஆல்ரெடி அன்றைக்கி மிதுன் டேவிட் அடித்து ஓட விட்டோம். அந்த வீடியோ வேணும்னா நான் இந்த வீடியோ கொஞ்சம் இந்த வீடியோ 50 வியூஸ் போட்டோம். நான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோ நான் காமிக்கிறேன். இங்கே தான் ட்ரெயின் கீ இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கினா தானே போக முடியும். இங்கே ஏதோ சைரன் இருந்துச்சு. இது ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ணல. இங்கே கீ போட்டுப்போம். இந்த பாதை வழியாக போவோம், சுரங்க பாதை. ஆனால் எனக்கு இந்த வீடே பிடிக்கல. என்னோட வீடு தான் பெருசாக இருக்கும், இந்தியன் வீடு. இது ஆப்பிரிக்கன் வீடு, கேவலமாக இருக்குது. திரும்ப அதே பாதை வழியாக போவோம், கீழே போவோம். நான் நினச்ச மாதிரி இங்கே தான் போகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் ஆக போகிறேன். எந்த கிராணி வந்தாலும் கிராண்ட்பா வந்தாலும் ஏன் ஈவில்லன் வந்தாலும் இந்த கமலாவை தோக்கடிக்கவே முடியாதுடா. இப்போ வாங்க போகலாம். இதனோட ஆக்சிலேட்டர் ஆமாம், ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைப்பட்டது தான். வாங்கடா போகலாம். இன்னைக்கு வச்சு செய்கிறேன்டா இந்த தாய் கிழவிய, கிராணி கிழவி. அது பல்லு கூட விளக்கல போல் இவ்வளோ வருஷமாக. ஆக்சுவலாக நம்மளும் பல்லு விளக்கி கொஞ்சம் வருஷமாக ஆயிடுச்சு. ஆனால் அது பிறந்துலேருந்து விளக்கல போல், அந்தளவுக்கு நாறுது, என்னை விட நாறுது. ஓ டோரு க்ளோஸ் பண்ணோமா? இருங்கடா க்ளோஸ் பண்ணுறேன். வாங்கடா கிராண்ட்பா, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். டாட்டா 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 லக் 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 லக். படா கிராண்ட்பா எப்படி தப்பிச்சிட்டோம் பார்த்தியா? அதுவும் ஹார்ட் மோடில் விளையாட்டு. எப்பாடா அந்த பேச்சுக்கலாம் சூப் வச்சிருக்கோம். மறக்காம மிதுன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேமிங் வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கேமில் பார்ப்போம். பாய் காய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க.